Hello students. So in this session we are going to discuss about the human evolution. Okay, so human evolution. Kingdom Animalia, all animals, okay, will come under this kingdom. Then phylum Chordata. Chordata means the organism which possess the notochords. And in that subphylum Vertebrata, which means the notochord has been replaced by vertebra. Okay, then superclass tetrapoda, which means the organism which is going to have 4 limbs. Then mammalia possess mammary glands, and in that subclass, okay, possess mammary glands mammalia. In that theria, in under therians there are two things, okay, metatherian and eutherian. Metatherian are marsupials, eutherians are placentalis. Okay, eutheria, placentalis. And primates, which means the female is going to have menstrual cycle, that is primate, order primata, suborder anthropoideae, family hominidae, and genus homo, species sapien. இதுலயும் நம்ம எங்க வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் மேனு ஸ்பீஷீஸ் சப்ஸ்பீஷீஸ் செப்பியன்ல வருவோம். சரிங்களா? ஏன்னா ஹோமோசெப்பியன், நியாண்டர்தலன்சிஸ், ஹோமோசெப்பியன், ஃபாசிலிஸ்லாம் இருந்தாங்க மேன்ல. ஸோ நம்ம எதுல வருவோம்னா ஹோமோசெப்பியன் செப்பியன்ஸ். ஸோ இதெல்லாமும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹைரார்கி ஃபுல்லா. anthropoideae, family hominidae, genus. இந்த primateல 3 பேர் தான், apes, monkey, human being. 3 பேர் தான். ஏன்னா menstrual cycle இருக்கிறவங்க, மத்ததெல்லாம் வந்து estrous cycle இருக்கிறவங்க, placentalis இருந்தா கூட. ஓகேவா? ஸோ suborder anthropoideae கீழே monkeys, apes, human. monkeyல 2, old world monkey, new world monkey. old world monkey வந்து rhesus monkey, new world வந்து ஸ்பைடர் மங்கி. நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் லெசன் RH ஃபேக்டர்லயே கூட இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஏப்ஸ்ல பாத்தீங்கன்னா கிப்பன், ஒராங்குட்டன், சிம்பான்சி, கொரில்லா இதெல்லாம் வரும், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. சரி, மொத்தமா ஹியூமன் எவல்யூஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு? நேரோயிங் அண்ட் எலிவேஷன் ஆஃப் நோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மங்கில இருந்து அந்த ஏப்ல இருந்து பார்த்தா பெரிய சேஞ்ச் வந்து நோஸ் ஃபார்ம் ஆனது. தென் ஐப்ரோஸ் ரெடியூஸ் ஆனது. அண்ட் அவங்கெல்லாம் வந்து நக்கல் வாக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த கை வச்சுட்டு 2 காலு 2 கை வச்சுட்டு நடக்கிறது. சரியா? அண்ட் பெரிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா விஆர் பைபீடல். பைபீடல்னா 2 காலில் நடக்கிறோம், 2 லிம்ஸ்ல நடக்கிறவங்கள பைபீடல்னு சொல்லுவாங்க. அண்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் எரெக்ட் போஸ்டர் அண்ட் கிரேனியல் என்லார்ஜ்மெண்ட், இது எல்லாமே சேஞ்சஸ், மார்பலாஜிக்கல் சேஞ்சஸ். இப்போ ஹியூமன் எவல்யூஷனை நான் ஒரு 3 கேட்டகரிஸ்ல பிரிச்சு நடத்தலான்னு இருக்கேன். ஹியூமன் எவல்யூஷன் 3 கேட்டகரிஸா பிரிச்சுக்கலாம். இதுல வச்சு கூட அப்பப்போ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, யாருக்கு முன்னாடி யார் வந்தாங்க, என்னென்ன கிரேனியல் கெப்பாசிட்டி. என்சிஆர்டி புக்ல இருக்க கிரேனியல் கெப்பாசிட்டி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதுல 3. ஃபர்ஸ்ட் prior to ape man, next modern man or true man. ஓகேவா? prior to ape man, modern man or true man. இதுல prior to ape man, ஓகேவா, யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா Dryopithecus, Shivopithecus, Ramopithecus. Dryopithecus, Shivopithecus, Ramopithecus இவங்க 3 பேரும் prior to apeல வருவாங்க. இது நீங்க true man கூட போட்டுக்கோங்க, ஓகேங்களா? மாடர்ன் மேன் போட வேண்டாம், ட்ரூ மேன் போட்டுக்கலாம். ஸோ Dryopithecus, Shivopithecus, Ramopithecus. அடுத்தது ஏப் மேன்ல நம்ம 3 படிப்போம். அது என்னன்னா
Australopithecus, Homo habilis and Homo erectus. Australopithecus, Homo habilis, Homo erectus. Dryopithecus, Siwopithecus, Ramopithecus, ஏப்ல Australopithecus முடிஞ்ச உடனே Homo habilis, Homo erectus. இந்த Homo erectus கூட நம்ம மூணா பிரிக்கலாம். சரிங்களா? என்னன்னா ஜாவா மேன், பெக்கிங் மேன், ஹெடில்பர்க் மேன். ஜாவா மேன், பெக்கிங் மேன், ஹெடில்பர்க் மேன் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எதுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய வருது அப்பப்ப. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஜாவா மேன், இதெல்லாம் பிளேஸ்மா. இது பெக்கிங் மேன், ஹெடில்பர்க் மேன். அதுக்கப்புறம் லாஸ்டா ட்ரூ மேனு, நீங்க நியாண்டர்தல், குரோமேக்னன், லிவிங் மாடர்ன் மேன் பிரிச்சுக்கோங்க. நியாண்டர்தல் மேன், குரோமேக்னன், லிவிங் மாடர்ன் மேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ ஹியூமன் எவல்யூஷன், ஏன்னா அப்பப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, யாருக்கு முன்னாடி யார் வந்தா, யார் ரெண்டு பேருக்கு நடுவில் யார் வந்தா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஸோ ஹியூமன் எவல்யூஷன் ப்ரையர் டு ஏப்ல ட்ரையாப்திகஸ், சிவாப்திகஸ், ராமாப்திகஸ் படிக்க போகிறோம். ஏப் மேனில் ஆஸ்ட்ரலோப்திகஸ், ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ். ட்ரூ மேனில் நியாண்டர்தல், குரோமேக்னன், லிவிங் மாடர்ன் மேன். அதான் நம்ம. சரியா? இவர் வந்து ஹோமோசெப்பியன் நியாண்டர்தலன்சிஸ், இது ஹோமோசெப்பியன் ஃபாசிலிஸ். லிவிங் மாடர்ன் மேன் வந்து ஹோமோசெப்பியன் செப்பியன் சப்ஸ்பீஷீஸாகவும் பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்கும்னு. இப்போ இந்த 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ப்ரையர் டு ஏப், ப்ரையர் டு ஏப் ட்ரையாப்திகஸ், சிவாப்திகஸ், ராமாப்திகஸ். இது சொல்றதுக்கு முன்னாடி நான் இது சொல்லிடணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து 15 மில்லியன் இயர்ஸ் அகோ ஹேரி வாக் லைக் கொரில்லாஸ் அண்ட் சிம்பான்சி மாதிரி தான் இவங்க நடந்தாங்க. இதுல ட்ரையாப்திகஸ் வந்து மோர் ஏப் லைக், ராமாப்திகஸ் மோர் ஹியூமன் லைக். ஓகேவா? மேன் லைக். ஸோ இதோட நிறைய ஃபாசில்ஸ் எத்தியோப்பியா, டான்சானியா கிட்டலாம் கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ ட்ரையாப்திகஸ் ஏப் லைக், ராமாப்திகஸ் ஹியூமன் லைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாப்திகஸ் வந்து டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் ஏப்ஸ். ஃபாசில் பார்த்தீங்கன்னா மியோசின் ராக்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. எப்போ கிடைச்சது? லிவ்டு எப்போ வாழ்ந்திருக்கலாம்? 25 மில்லியன் இயர்ஸ் அகோ. நக்குல் வாக்கர், நக்குல் வாக்கர்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கை வச்சுட்டு நடப்பாங்க. இருங்க வரேன். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி நடக்கிறவங்கள நக்குல் வாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கை வச்சுட்டு அப்படி 2 கை 2 கால் யூஸ் பண்றது. நம்மலாம் வெறும் 2 கால் தான் யூஸ் பண்ணி நடக்கிறோம். நம்மள வந்து பைபீடல்னு சொல்லுவாங்க. நக்குல் வாக்கர். ஆர்போரியல்னா ட்ரீ டுவெல்லர்ஸ். சேம் லென்த் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் இருந்திருக்கு. அண்ட் பல்லு வந்து லார்ஜ் கெனைன்ஸ் அண்ட் இன்செசர்ஸ் இருந்திருக்கு. ஃபாசில்ஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ட்ரையாப்திகஸ் பத்தி. நெக்ஸ்ட் வந்து சிவாப்திகஸ். ஸோ மிடில் அண்ட் லேட் பிளியோசின் ராக்ஸ் எந்த இடத்துல கிடைச்சது? சிவாலிக் ஹில்ஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு மங்கி லைக் ஃபீச்சரும் இருந்துச்சு, ஏப் லைக் ஃபீச்சர்ஸும் இருந்தது. மங்கி லைக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா 4 limbs, ஸ்கல்லு, பிரெயின். ஏப் லைக் வந்து ஃபேஸு, ஜாஸ், டீத் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ராமாப்திகஸ். பிளியோசின் ராக்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இதுவும் சிவாலிக் ஹில்ஸ். இவங்க வந்து 14 to 15 மில்லியன் இயர்ஸ் அகோ சர்வை பண்ணியிருக்கலாம். அண்ட் தே ஹவ் ஸ்டார்டட் வாக்கிங் எரெக்ட். ரொம்ப இல்லை, கொஞ்சம் எரெக்டா. ஜாஸ் அண்ட் டீத் வந்து
ஹியூமன்ஸ் இப்போ இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் 7 to 8 million years ago they became extinct. ஓகேவா, தட் இஸ் அபவுட் ராமாப்திகஸ். இப்போ நம்ம ப்ரையர் டு ஏப்ல ட்ரையாப்திகஸ் எப்படி இருந்தது, ஷிவாப்திகஸ் எப்படி இருந்துச்சு, ராமாப்திகஸ் எப்படி இருந்தது, எப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து அப்படியே ஏப் மேன் வராங்க. ஆஸ்ட்ரலாப்திகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபாசில்லாம் கண்டுபிடிச்சவங்க பேரு ரேமண்ட் டார்ட், மேரி லீக்கி. சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்ட்ரலாப்திகஸ் டுவெங் ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சாங்க. ஸோ டுவெங் பேபி அதுக்கு பேர் வச்சது இவங்க தான், ரேமண்ட் டார்ட். டுவெங் பேபி ஆர் ஆஸ்ட்ரலாப்திகஸ் ஆப்ரிக்கானஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாசில் அதுக்கு பேரு ஆஸ்ட்ரலாப்திகஸ் எஃபரென்சிஸ், 3.8 million year old ஃபாசில் கண்டுபிடிச்சாங்க ஆஸ்ட்ரலாப்திகஸ். சரி, இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட் வாஸ் ஃபுல்லி பைபீடல் ஹோமினிட். ஃபுல்லாவே 2 கால்ல தான் நடக்கிறாங்க. கிரேனியல் கெப்பாசிட்டி 500 to 600 cc. 2018ல கிரேனியல் கெப்பாசிட்டி வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. நீங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற கிரேனியல் கெப்பாசிட்டி படிச்சுக்கோங்க. சரிங்களா. அதுல வந்து உங்களுக்கு நான் சிலதெல்லாம் இங்க இருந்து இது வரைக்கும் கொடுத்துருப்பேன். அதுல வந்து வெறும் எக்ஸாக்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. cranial capacity, projected brow ridges, they lack chin and hunted with stones. ஸோ இது எப்படி தெரிஞ்சிருப்பாங்கன்னா, இது வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் தவிர வேற யாருமே வந்து வேற எந்த வெப்பன்ஸும் யூஸ் பண்றது கிடையாது இல்லையா. வேற எந்த அனிமல்ஸும் இன்னொரு வெப்பன் கல் எடுத்து அடிக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் மேபி அந்த ஃபாசில்ல சில ஃபாசில்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற அனிமல்ஸோட ஃபாசில் கல் எடுத்து அடிச்சு இறந்து போய் அந்த மாதிரி எல்லாம் கூட கிடைச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா. அண்ட் தே ஏட் ஃப்ரூட்ஸ். ஸோ இங்க பாருங்க, ஆஸ்ட்ரலாப்திகஸ் ஆப்ரிக்கானஸ் எரெக்ட் போஸ்டர் வந்தாச்சு. பைபீடல் எரெக்ட் தான், ஆனா நம்மள மாதிரி அப்ரைட் கிடையாது. ஓகேங்களா. நம்ம வந்து அப்ரைட், இன்னும் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ். ஸோ ஹோமோ ஹெபிலிஸ் ப்ளீஸ்டோசின் ராக்ஸ் கிட்ட ஃபாசிலா கிடைச்சிச்சு. சரியா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கால. அண்ட் இதோட லென்த் 1.2 to 1.5 meters லாங். அண்ட் யூ கேன் see the cranial capacity. It is 650 to 700 cc's. ஸோ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ ஹேண்டிமேன், ஸ்கில்ஃபுல், அண்ட் இவங்கெல்லாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கார்னிவோரஸ் அண்ட் கேவ்ஸ்ல கம்யூனிட்டி கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. they took care of their young ones. so homo habilis. ஓகேவா. ஸோ இந்த லென்த் பார்த்துக்கலாம். அண்ட் ஈவன் யூ கேன் see the difference between the postures also. okay. so next homo erectus. சரியா. ஸோ ஹோமோ எரெக்டஸ் நான் 3ஆ பிரிக்க சொன்னேன், ஜாவா, பெக்கிங், ஹெடல்பர்க். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமோ எரெக்டஸ் மொத்தமா பார்த்தீங்கன்னா 1.5 million years ago. எந்த ஃபாசில், ப்ளீஸ்டோசின் ராக்ஸ். இப்போ இருக்கிற டைரக்ட் மாடர்ன் மேனுக்கு ஹோமோ எரெக்டஸ் டைரக்ட் ஆன்செஸ்டரா இருந்திருக்காங்க. they didn't eat meat. ஓகேவா. ஸோ ஃபிளாட் ஸ்கல் வித் ப்ராமினன்ட் ரிட்ஜஸ் ஓவர் த ப்ரூ. ஓகே. ஹோமோ எரெக்டஸ். இதுல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஜாவா மேன் பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் ஜாவால இந்த ஃபாசில் கிடைச்சது, அதாலதான் நம்ம ஜாவா மேன்னு சொல்றோம். நேம்ட் அஸ் ஹோமோ எரெக்டஸ் எரெக்டஸ். சப்ஸ்பீஷீஸ் வந்து எரெக்டஸ் பை மேயர். So you can see the cranial capacity. It is 950 cc's. And இவங்க மீட் சாப்பிட்டிருக்கலாம். omnivorous and cannibal. What do you mean by cannibals? cannibal அப்படின்னா eating the member of their own species. சரிங்களா. இப்போ ஒரு பூனை சாப்பிடுறது அந்த மாதிரி, மனுஷனை சாப்பிடுறது, eating the member of their own species. இவங்க cannibals-ஆ இருந்திருக்கலாம். So prehistoric man and the Java man started using fire
சரிங்களா? முதல்ல நெருப்பு யூஸ் பண்ணது, குக்கிங். நெருப்பை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? குக்கிங், டிஃபென்ஸ் அண்ட் ஹண்டிங். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரு? ஜாவா மேன். ஓகேவா? ஆம்னிவோரஸ் அண்ட் கேனிபல். முதல்ல நெருப்பு எல்லாம் யூஸ் பண்ணது இவங்க. நெக்ஸ்ட் பெக்கிங் மேன். ஸோ நான் சொன்னேன் ஜாவா பெக்கிங். பெக்கிங்ன்றதும் பிளேஸ் தான். ஸோ ஹோமோ எரெக்டஸ் பெக்கினென்சிஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மில்லியன் இயர்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற ஃபாசில் பாருங்க, லேக் வந்தாச்சு. 6 lakh year old. And for pecking men, the cranial capacity is 1100 cc's and omnivore and cannibal. Next, இதுல last Heidelberg man. ஓகேவா? ஸோ நேம்ட் அஸ் ஹோமோ எரெக்டஸ் ஹெடில்பர்கென்சஸ். ஸோ இதெல்லாம் பிளேஸ் வச்சு சொன்னதுதான். ஃபாசில் கிடைச்ச பிளேஸ். கிரேனியல் கெப்பாசிட்டி 1300 cc's. ஸோ இவங்க தான் வந்து எரெக்டஸ்ல லாஸ்ட் இல்லையா? ஹோமோ எரெக்டஸ்ல இவங்களுக்கும் அடுத்து வர ட்ரூமேன்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா நியாண்டர்தல் மேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்மீடியேட்டா இருந்திருக்கலாம் between the Neanderthal man and the erect man. ஸோ ரொம்ப ஸ்டாக்கியா இருந்திருக்காங்க இவங்க. சரியா? ஹெடல்பர்க் மேன். நெக்ஸ்ட் ட்ரூ மேன் வந்தாச்சு. இப்போ ஏப் முடிச்ச ப்ரையர் டு ஏப் முடிச்சாச்சு. ட்ரூ மேன் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் லிவிங் மாடர்ன் மேன், நியாண்டர்தல் மேன், குரோமேக்னான், லிவிங் மாடர்ன் மேன். நியாண்டர்தல், குரோமேக்னன், லிவிங் மாடர்ன். ஃபர்ஸ்ட் நியாண்டர்தல் பார்த்துடலாம். ஸோ நியாண்டர்தல் வேலி ஜெர்மனில கிடைச்சிச்சு இந்த ஃபாசில்ஸ்லாம். ஹோமோசெப்பியன் நியாண்டர்தலென்சஸ். ஸோ வெறும் ஹோமோசெப்பியன்னு சொல்றதை விட சப்ஸ்பீஷீஸும் சேர்த்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஹோமோசெப்பியன் நியாண்டர்தலென்சஸ் 1 lakh years ago, 25,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கலாம், எக்ஸ்டிங்க்ட், and existed in the late Pleistocene. And they walked upright, slightly prognathous phase. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாத்தா அப்படின்னா ஜா. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோக்னாத்தஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்த்தோனா அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது ஃபேஸ், அந்த ஜா வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. இப்போ இவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், ப்ரோக்னாத்தஸ் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு இந்த இடம். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தா நல்லா தெரியுதா? இந்த ஜா இப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருந்தா ஆர்த்தோக்னாத்தஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்த்தோனா ஸ்ட்ரெயிட் ஜா. இது வந்து கொஞ்சம் இப்படி முன்னாடி இருக்கு இந்த ஜா. இது வந்து ப்ரோக்னாத்தஸ், ஸ்லைட்டா நியாண்டர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ தட் இஸ் ப்ரோக்னாத்தஸ் ஃபேஸ். ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், they used hides to protect their body and buried their dead. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ட்ரெஸ் போடுறது, அண்ட் buried their dead. இதெல்லாம் நியாண்டர்தல் மேன் தான் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இவங்களோட கிரேனியல் கெப்பாசிட்டி புக்ல வந்து 1400ன்னு கொடுத்துருக்கோம். பட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1003 to 1600, ஆவரேஜ் 1450. சரியா? ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நீங்க இது ஞாபகம் வைக்கணும்னு இல்லை, நீங்க புக்ல இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் ஃபுல் ரேஞ்சும் நான் எழுதியிருக்கேன். பட் உங்க புக்ல 1400 அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஸோ அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் புக்ல இருக்கிறதா மெயின். ஸோ no chin, more stockier, omnivorous, cannibal, and they used animal skin for clothing, buried dead ones, and they even followed the religion. Neanderthal men. So next வரது Cro-Magnon. ஓகேவா? ஸோ discovered by McGregor in France. நான் சொல்லிட்டேன் Homo sapien fossilis 34,000 years ago Holocene epochல இருந்திருக்கலாம் இவங்க. அண்ட் எக்ஸ்டிங்க்ட் 10,000 years ago. ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சு? நம்மள மாதிரி ஆர்த்தோக்னாத்தஸ், ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு ஜா, இப்படி முன்னாடிலாம் வரல.
ஸோ இவங்களோட கிரேனியல் கெப்பாசிட்டி பாருங்களேன் 1650 cc's. ஸோ இதுக்கு அடுத்து வர ட்ரூ மேன், அதாவது நம்மளுக்கு இதை விட இன்னும் ஜாஸ்தியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா மாடர்ன் மேனுக்கு? இல்ல, ஆக்சுவலா இவரை விட நம்மளுக்கு கம்மி தான். சரிங்களா, இவங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி 1650 and they were more intelligent than the modern man. நம்மளை விட இவங்க ரொம்ப புத்திசாலிங்களா இருந்திருக்கலாம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களோட கேவ் ஆர்ட் மூலமா. ஓகேவா, 1650 cc's, broad arched forehead and elevated nose, well developed chin, and they were more intelligent than living man. இவங்க they could run fast, lived in families, and இவங்களோட கேவ் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 18,000 years ago அந்த கேவ் ஆர்ட் அண்ட் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்டோன்ல செஞ்சது அந்த மாதிரிலாம். They were omnivores and they wore skin clothes. They used tools and made ornaments from stones, tusk, இதுல இருந்துலாம் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. Lived during Stone Age, Paleolithic age. ஓகேவா, ஸோ இதோட குரோமேக்னானும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம தான் லிவிங் மாடர்ன் மேன் appeared 10,000 years ago. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் லெக்ஸ். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணப்ப கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேம் லென்த்ல தான் இருந்துச்சு. பட் லிவிங் மாடர்ன் மேன் ஆர்ம்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் லெக்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் அண்ட் த cranial capacity is 1400 cc's. ஓகேவா, ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் நடந்தது, அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் பேலியோலித்திக் ஏஜ், ஏஜ் ஆஃப் டூல், ஸ்டோன்ஸ், போன்ஸ். மீசியோலித்திக்ல பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பெண்ட்ரி, ஸோ அனிமல்ஸ் டெய்ரி ஃபார்மிங் அந்த மாதிரிலாம் நம்மளுக்காக அனிமல்ஸை வளர்த்து அதுல இருந்து பெனிஃபிட் அடைய ஆரம்பிச்சாச்சு. அண்ட் லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் அக்ரிகல்ச்சர் யூட்டென்சில்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ தட் இஸ் அபவுட் ஹியூமன் எவல்யூஷன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த ஹார்ஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் இந்த ஒரு பிக்சர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது ஹார்ஸோட எவல்யூஷன்ல இயோஇப்பஸ். அதுக்கப்புறம் இந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 60 MYA மில்லியன் இயர்ஸ் அகோ இயோஇப்பஸ். அதுக்கப்புறம் மீசோஹிப்பஸ் 40 மில்லியன், மேரிசிப்பஸ் 30 மில்லியன், 10 மில்லியன்ல பிளியோஹிப்பஸ், 1 மில்லியன் மாடர்ன் ஹார்ஸ். சரியா, 1 மில்லியன் இயர்ஸ் அகோ மாடர்ன் ஹார்ஸ். இந்த ஆர்டர் உங்களை கேட்டா கேட்கலாம், இயோ, மீசோ, மெரி, பிளியோ, மாடர்ன் ஹார்ஸ். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஹார்டி வீன்பர்க் பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா, அதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல என்னென்ன இப்போ ட்ரையாப்திகஸ்ல நான் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் அப்படின்றது, அதோட கிரேனியல் கெப்பாசிட்டி, அதை மட்டும் இந்த இதுல அப்படியே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹோமோ எபிலிஸ்ல என்ன கேரக்டர் இருந்துச்சு, ஹோமோ எரெக்டஸ், ஜாவா எங்க எடுத்தாங்க, பெக்கிங்கு, ஹெடில்பர்க், ஸோ நியாண்டர்தல்ல, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் keywords, not the entire sentences, just the keywords you can write it here so that you can use this for your revision. சரிங்களா, அதோட cranial capacitiesலாம் எழுதி இதுலயே அப்படியே வச்சுக்கோங்க. So if the frequency of an autosomal dominant allele 0.6 na, calculate the frequency of recessive ன்னு கேக்குறாங்க. சரியா, recessive allele, நான் திருப்பி இங்க frequency ன்னு டைப் பண்ணிட்டேன், recessive allele. ஸோ இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, p plus q is equal to 1. அதை எடுத்து போட்டுடலாம் நம்ம. சரிங்களா, ஸோ p plus, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சினா ஜஸ்ட் p தான். சரியா, frequency of an autosomal போது p பத்தி தான் இங்க நம்ம சொல்றோம். ஸோ p plus q is equal to 1. ஸோ அவங்க p வந்து 0.6 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா q is equal to 1 minus 0.6, 0.4. சரியா, இது ஒரு சிம்பிளான சம்மு, நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த காம்ப்ளெக்சிட்டியை இம்ப்ரூவ் பண்றேன். ஒரு 5-6 சம் போடலாம், கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளெக்சிட்டி இம்ப்ரூவ் பண்றேன். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளான சம். ஓகேவா, இது புரிஞ்சிடுச்சா? If the frequency of a recessive allele in a population is 0.3,
the frequency of dominant phenotype னு கேட்டிருக்கோம். அதாவது frequencyன்னு பொழுது நம்ம PQன்னு போட்டோம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஓகேங்களா, இப்ப recessive 0.3, அதாவது ஸ்மால் q வந்து 0.3, அப்ப P என்னவா இருக்கும் 0.7. ஸோ இங்க நீங்க அப்படி 0.7 போட்டீங்கன்னா தப்பு. டாமினன்ட் phenotypeன்னு கேட்கறச்ச P ஸ்கொயர். ஸோ 0.7 into 0.7, 0.49. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி எழுதணும், எப்படி வந்தா கொஸ்டினை கிளியரா பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி மட்டும் கேட்டிருக்காங்களா, இல்ல அந்த ஃப்ரீக்வன்சியோட டாமினன்ட் ஃபீனோடைப் கேட்டிருக்காங்களா, இல்ல கேட்கும் போதே இப்படி கேபிட்டல் ஏ கேட்கறாங்களா, இல்ல கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஹெட்டரோசைகஸ் கேட்கறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கான்செப்ட் சிம்பிளா இருக்கும், பட் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்றது புரியணும். ஓகேவா? அது நெக்ஸ்ட். இது வந்து 2019ல கேட்டிருந்த கொஸ்டின்மா. ஓகேவா? 2019ல கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இதுதான் 19ல கேட்டிருந்தாங்க. A gene locus has two allele, capital A and small a. If the frequency of dominant allele A is 0.4, வெறும் frequency தான் சொல்லியிருக்காங்க. Then what will be the frequency of homozygous dominant? இங்க பாருங்க, இங்க கீழே கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் ஏ என்ன, ஹெட்டரோசைகஸ் என்ன, ஹோமோசைகஸ் ரெசசிவ் என்ன, இல்லையா? சோ இதுல ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது ஏஏ, அடுத்தது ஏஏ, இந்த பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும், அடுத்தது ஏஏ இது கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஏ வந்து 0.4, அப்ப ஏஏ சொல்லும் பொழுது நம்மளுக்கு 0.16 இல்லையா? 0.4 into 0.4. அடுத்தது ஹெட்டரோசைகஸ் பாப்புலேஷன், இது வந்து 2 times வரும் இல்லையா? இதுக்கு ஏ 0.4 அப்படின்னா ஸ்மால் ஏ என்னது 0.6, அப்போ 2 into 0.4 into 0.6, அப்போ 0.48 வரும் இதுக்கு ஆன்சர் இல்லையா? அடுத்து ஸ்மால் ஏஏ என்னது 0.6, ஸோ 0.6 into 0.6, இது வந்து 0.36. சரியா? ஸ்மால் ஏஏ வந்து கேபிட்டல் ஏஏ. ஸோ அப்போ எது கரெக்ட் ஆப்ஷன்? இதுதான். ஓகேவா? ஸோ இது தேர்டு ப்ராப்ளம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தலாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். Corn purple kernels are dominant to yellow. A random sample of 100 kernels is taken from a population in Hardy-Weinberg equilibrium. It is found that 9 kernels are yellow and 91 are purple. சரிங்களா? ஸோ அப்போ எது டாமினன்ட்? பர்பிள் தான் வந்து டாமினன்ட், ரெசசிவ் வந்து yellow. What is the frequency of yellow alleles in the population? ஸோ நிறைய பசங்க இங்க போடும்போது என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிடுவாங்கன்னா, டாமினன்ட்ல இருந்து போவாங்க. எப்பவுமே ப்ளீஸ் டாமினன்ட்ல இருந்து போகாதீங்க. ஏன்னா டாமினன்ட் கேரக்டர் இஸ் நாட் ஒன்லி மென்ட் ஃபார் அ ஹோமோசைகஸ் டாமினன்ட். ஈவன் கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ அல்லது 2pq இஸ் ஆல்சோ டாமினன்ட். அங்க நீங்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ சம் எடுக்கும் போது எப்பவுமே ரெசசிவ்ல இருந்து போங்க. அப்படி போனாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நிறைய பேர் டாமினன்ட்ல இருந்து போனீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹார்டி-வீன்பர்க் பிரின்சிபல் தெரியும். என்னது? பி ஸ்கொயர், நான் எப்படி போடுறேன், பி ஸ்கொயர் பிளஸ் 2pq பிளஸ் q ஸ்கொயர் is equal to 1 இல்லையா? நம்மளுக்கு இது தெரிஞ்சிருச்சு.
இப்போ நான் சொல்லியிருக்கேன் ரெசசிவ்ல இருந்து போங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, அப்ப ரெசசிவ் என்ன கொடுத்துருக்காங்க? 9 kernels are yellow. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாமா? ஃபீனோடைப் கொடுத்துருக்காங்க. ஃபீனோடைப்னா Q ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? Q ஸ்கொயர் மொத்தம் எவ்வளோ? 100 kernels. ஏன்னா சில பசங்க Qன்னு போட்டுருவீங்க இங்க. அதனால தான் நான் ஒவ்வொன்றும் கிளியரா படிச்சு பாருங்கன்னு சொல்றேன். ஸோ அப்போ Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 9. எவ்வளோத்துக்கு டோட்டலு? 100க்கு இல்லையா? ஸோ Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்படிதான் நீங்க எடுக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் 91 இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுத்த இதுதான். சரி, அவங்க கேட்கறது ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எல்லோ அலீல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ Q ஸ்கொயர் நம்மளுக்கு 9/100 வந்துருச்சு. ஸோ அடுத்து Q கண்டுபிடிங்க. ரூட் ஆஃப் 9/100 போட்டா நம்மளுக்கு 3/10 0.3 வந்துரும். அதான் ஆன்சர். ஏன்னா நிறைய பேர் டாமினன்ட் இங்க கொடுத்துருக்குன்ட்டு இதை வச்சு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்ததுதான். சரியா? ஸோ இந்த மாதிரி Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9/100 Q இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு நீங்க ரெசசிவோட ஃப்ரீக்வன்சி 0.3ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இதுல இப்ப டாமினன்ட்டோட ஃப்ரீக்வன்சினா 0.7. ஹெட்ரோசைகஸ் ஃப்ரீக்வன்சி ஏன்னா ஒரு இதுல ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. பட் அப்படி கேட்டாங்க, டாமினன்ட் கேட்டாங்கனாலும் நீங்க டாமினன்ட்ல இருந்து போகாதீங்க. ரெசசிவ் கண்டுபிடிச்சு இதுல இருந்து டாமினன்ட் போயிட்டு அதுல இருந்து ஹெட்ரோசைகஸ் போங்க, கரெக்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாத்துடலாமா? ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று கொஞ்சம் இன்னும் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லுது? இன் இந்தியா one of approximately 10,000 babies is born with the disorder. சரிங்களா? Approximately what percent of the population are heterozygous? ஸோ டிசார்டரோட இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியணும். அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜெனட்டிக்ஸ் நாலேஜ் இருந்தாதான் இந்த சம் போட முடியும். அதாவது PKUன்றது என்ன டிசார்டர்னு தெரியணும். என்ன டிசார்டர்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அவன் கொடுத்திருக்கிறது டாமினன்ட்க்கு கொடுத்திருக்கானா ரெசசிவ்க்கு கொடுத்திருக்கானான்றது தெரியும். அதுக்கப்புறம் அதுல வர்றத வச்சு ஹெட்டிரோசைகஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ தெரிஞ்சுக்கோங்க, ஃபீனைல் கீட்டனூரியாங்கிறது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசீஸ். அப்பனா அவன் என்ன கொடுத்திருக்கான்னு அர்த்தம்? ரெசசிவ் தான் கொடுத்திருக்கான் இல்லையா? 1 out of 10,000 சொல்றான். அப்ப நம்ம என்ன எடுக்கணும்? ரெசசிவ். Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/10,000. சரியா? அப்போ Q இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 0.01. Q கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹெட்டிரோசைகஸ்னா நம்மளுக்கு P ஓட வேல்யூவும் வேணும் இல்லையா? ஸோ அப்போ Q 0.01ன்னா P வந்து நம்மளுக்கு 0.99 வரும். P plus Q is equal to 1 இல்லையா? ஸோ அப்போ P 0.01 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்து நீங்க P is equal to 1 minus Q. So 1 minus 0.01 is equal to 0.99 போட்டுடலாம். ஓகேவா? இப்போ P தெரிஞ்சிடுச்சு, Q தெரிஞ்சிடுச்சு. ஹெட்டிரோசைகஸ்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? 2 into P into Q வச்சு போட்டா இதுவும் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? 2 into 0.99 into 0.01 வச்சு போட்டா போட்டுடலாம். இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம சம்ஸ் போடணும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் அப்புறமா. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம ஃபுல்லா ஹியூமன் எவல்யூஷனும் அண்ட் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸும் போட்டுட்டோம். இது போட்டு முடிச்சிருங்க நீங்க. 2 into P into Q. ஓகேவா? அண்ட் ஆன்சர் வந்து உங்களை பர்சன்ட்ல கேட்டிருக்காங்க, அதை மறந்துடாதீங்க.
2 into P into Q போட்டு அப்படியே விட்டுறாம into 100 போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 into 0.99 into 0.01 into 100 போட்டா நமக்கு 1.98 வரும். சரியா? ஏன்னா அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எப்படி கேட்டிருக்காங்க பர்சன்ட்லையா என்ன அதெல்லாமும் பார்க்கணும். ப்ராப்ளம்ஸ்னாலே ஒன்றுத்துலேயும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு போடணும். ஓகேவா? ஸோ அதுதான் 2PQவோட பர்சன்டேஜ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபுல் எவல்யூஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எவல்யூஷன் கண்டிப்பாக நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக். அண்ட் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும் போதும் எதில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் வந்ததுன்றதையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.